வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்போவே உங்களுக்கு பார்க்க முடியும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா தோசை மாவு பற்றினது தான். நம்ம இப்போ தோசை மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இட்லி போடும்போதும் தோசை போடும்போதும் சரியாகவே வராது. ஏன்னா அது கூலிங்காகவே இருக்கும். அதனால் இட்லி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம தோசை போட்டோம் அப்படின்னாலும் உடனே மொறு மொறுன்னு வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இட்லி போட போகிறோம் அப்படின்னா அந்த இட்லி குண்டால் கண்டிப்பாக தண்ணி காய வைப்போம். அந்த தண்ணியில் நம்ம இட்லி பேட்டரை இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி நம்ம ஆற்றி எடுத்தோம் அப்படின்னா நம்ம போட போகிற இட்லி நார்மலாக வர இட்லியை விட செம்மையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, நம்ம இட்லி வேக வைக்கும் போது நம்ம உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தோம் அப்படின்னா கீழே அந்த உப்பு படிஞ்சிட்டே இருக்கும். நாள் பட அந்த குண்டாவே ஒரு மாதிரி சால்ட்டி கலர்லேயே மாறிட்டு இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எலுமிச்சம்பழம் கட் பண்ணும்போது அந்த தோல் எல்லாம் எடுத்து குப்பையில் போடாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி போடும்போது ஒவ்வொரு டைமும் சின்ன சின்ன பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இட்லி மேலே வேக வைக்கும்போது நம்ம பாத்திரம் புதுசு மாதிரி நம்ம எப்போ வாங்கினோமோ அந்த அளவுக்கு பாத்திரம் நல்ல புதுசு மாதிரி பழன்னு இருக்கும். இட்லி பாத்திரம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த எந்த பாத்திரத்தில் கரை படிதோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி இந்த மாதிரி லெமன் தோல் எடுத்து போட்டோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு கரை படியாமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, நான் கார சட்னி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி தக்காளிங்களெல்லாம் முழுசாக தான் போட்டு வைக்கணும் நம்ம கார சட்னி பண்ணும்போது. ஏன் அப்படின்னா, நம்ம தக்காளிகளை நம்ம பிச்சு போட்டுக்கிட்டோம், அதாவது கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தக்காளியில் இருக்கிற இந்த தண்ணிங்கெல்லாம் வெளியே வெங்காயம் வதங்காமலே இருக்கும். அதாவது வெங்காயம் வெந்துடும் ஆனால் வதங்காது. ஸோ நம்ம சட்னி செய்யும்போது ஒரு சரியான டேஸ்டி அதுக்கு கொடுக்காது. இந்த மாதிரி நான் தக்காளியை முழுசாக போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெங்காயம் எல்லாம் எப்படி ஃப்ரை ஆகுது பாருங்கள், அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகும். அதே சமயத்தில் அந்த தக்காளி வெந்துடும். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வெந்து வரும்போது அந்த தக்காளி எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதாவது தோலெல்லாம் அது கீறி வந்துடும். ஸோ கடைசியாக நம்ம சட்னி அரைக்கும்போது அந்த தோல் தனியாகவே எடுத்துகிட்டு கூட நம்ம சட்னி அரைக்கலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சட்னி கொஞ்சம் மீதமாயிடுச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு சட்னியோட டேஸ்ட் மறுநாள் ஆகும்போதே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த மாதிரி சட்னி செய்யும்போது என்ன ஆகும்னா, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அதே மாதிரி தக்காளியும் வெந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். 2 நாள் 3 நாள் ஆனால் கூட அந்த சட்னியோட டேஸ்ட் மாறவே மாறாது. நம்ம எப்படி அரைச்சி வச்சோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்கும். நான் இப்போ இதை சூடாக தான் அரைச்சிருக்கிறேன். அதனால் பெரிய ஜார் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, சூடாக அரைக்கும்போது சின்ன ஜாரில் அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக தெளித்து வெளியே வந்துடும். ஆனால் பெரிய ஜாரில் அரைக்கும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் நீங்களுமே சூடாக சட்னி அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ஜாரை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு தோசை போட போகிறோம். அதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியில் தோசை. அதுவும் 2 நிமிஷத்தில் போட்டுடலாம். இந்த தோசைக்கு சைடிஷ் வேணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. பாருங்கள் நம்ம எப்படி போடுறோன்னு. இப்போ தோசைக்கு நம்ம நார்மலாக எப்படி பரப்பு வைப்போமோ அந்த மாதிரி இந்த மாதிரி பரத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுற வெங்காயத்தை விட இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. இதில் போடுற வெங்காயம் நமக்கு 100% நமக்கு வெந்து கிடைக்காது. ஒரு 90% தான் வெங்காயம் வெந்திருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சியாக, அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிற இந்த வெங்காயம் செம்மையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஸ்பைசஸுக்காக என்ன ஆட் பண்ணுறேன்னா, இட்லி பொடி தான். இன்றைக்கி என்கிட்ட கார சட்னி இருக்கிறதுனால நான் கம்மியாக போட்டிருக்கிறேன். என்கிட்ட சட்னி இல்லாத டைமில் இதையே அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதாவது சட்னி எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் அதிகமாக இட்லி பொடி போட்டுக்கிட்டால் போதும். அப்படியே சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கணும், இன்னும் நல்லாயிருக்கும். தோசை நம்ம திருப்பி போடக்கூடாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் தோசையும் மொறுமொறுப்போடு இருக்கும். அதே சமயத்தில் அந்த போட்டிருக்கிற வெங்காயமும் நமக்கு முக்கால்வாசி வெந்து போயிட்டு நல்ல க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கே செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தோசையை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, நம்ம வாழைக்காய் வச்சு எப்படி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வாழைக்காய் இருந்துச்சுன்னா நார்மலாக பொரியல் பண்ணுவோம், இல்லைனா பஜ்ஜி பண்ணுவோம்.
சம்டைம்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட அது பிடிக்காம போயிடும் நம்ம பொரியல் பண்ணும்போது. ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸ் வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களும் வந்து இது வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம வந்து முதல்ல இதை இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கலாம். முக்கியமாக நான் இதுக்கு செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ரொம்ப ஆயிலே தேவையில்லை. வாழைக்காய் வந்து நல்லா வெந்து போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து வாழைக்காவை வெளியே எடுத்துடலாம். வாழைக்காவை வெளியே எடுத்துட்டு இப்போ அதோட தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோல் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளவே என் குழந்தைங்க வந்து இதை காலி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. இது வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். முதல்ல தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். இப்போ தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக இப்போது கட் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து செய்யும்போது வசதியாக இருக்கும். இந்த மாதிரி வாழைக்காய் வந்துட்டு உள்ளே ஏதாவது கேடுகள் இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் நெய் மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து உருகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இதை வந்து கட் பண்ணி முடிச்சுடுவோம். இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கடாய் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெந்து போன வாழைக்காவை எடுத்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி எல்லாமே வெந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைட்டாக நம்ம வறுத்து கொடுத்துடணும். அதாவது நெய்யில் போட்டு நம்ம வந்து வதக்கும்போது இதுக்கு வந்து நல்ல சுவை கொடுக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறது. அப்படியே கூட பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது வெளிப்புறம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரையாக இருக்கும். அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளே வந்து சாஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறது. இப்போ வந்து ஓரளவு எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட நெய் வந்துமே எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோ நெய்யே போதுமானதாக இருந்ததுனால நான் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாம், இல்லை வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், சீனி ஆட் பண்ணிக்கலாம். இனிப்புக்காக எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த வந்து வாழைக்காய் வந்துட்டு இனிப்பு எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துடும். நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதில் தண்ணி எல்லாம் ஓரளவு வற்றிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சீனி வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம் மேலே. இல்லைன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். அதாவது அரிசி மாவு இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். மேலே வந்து நம்ம முழுசாக சீனி போட்டோம் அப்படின்னா கடிக்கும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் சீனி போடுறது. வேணான்னு நீங்கள் வந்து விட்டுடலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்பவே ஆயில் யூஸ் பண்ணாமல். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.